நாட்டமின்றி தவம் செய்யப்பட்டார் பிரம்மா. மறுபடியும் 10 பேர்களை தோற்றுவித்தார் நாரதன், தட்ச பிரஜாபதி, வசிஷ்டர், பிருகு, இருது, புலவர், புலஸ்தியர், ஆங்கிரசு, மரிசி, அத்ரி என்று சொல்லக்கூடிய 10 பேர்கள் நாரதன் என்று சொல்லக்கூடிய நான் ஒருவன் மட்டும் படைப்புகளை நாட்டமின்றி தவம் செய்ய போய்விட்டேன். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, மோதக பிரியா விநாயகா, கணிப்பிரியா கந்தான் பல கழகப்பிரிய நாரதா என்ற நாமத்தை 30 கோடி தேவர்கள், 45 ரிஷிமார்கள், யட்சர், கிண்ணரர், கிம்பருடர், சித்தர், வித்யாதரர், திக்கித்தவர்கள், இந்திரன், யமன், அக்னி, நிருதி, வாயு, வருணன், குபேரன், ஈசானமந்திர அந்தரவாசிகள், யோகபூமியர், சிவகணங்கள், அத்தனைவருக்கும் பொதுவான அகாரத்தை உகாரத்தில் ஒடுக்கி, உகாரத்தை மகாரத்தில் ஒடுக்கி, மகாரத்தை நாதத்தில் ஒடுக்கி, நாதத்தை மாயிலே ஒடுக்கி, சக்தியில நாதம், நாதத்தில் விந்து, விந்துவிலே சதாசிவம், சதாசிவத்தில் மகேஸ்வரன், மகேஸ்வரத்தில் சுத்த வித்தை, வித்தையில வாக்கு, 51 அச்சரங்கள், 81 வாதம், 224 கோடி போனங்கள், சப்தகோடி மகாமந்திரம், 4 வேதம், 3 இதிகாசம், 18 புராணம், சகல சாஸ்திரங்கள் அத்தனை கற்றவன். இன்று அதிகாலை கண்பிடித்து நித்திய கர்ம அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு முதலாவதாக சத்தியலோகத்தில் விட்டுக்கூடிய ஊர்வன 11 மானுடம் நீர்பறவை நாட்காளர் 10 சீரிய பந்தமாம் தேவர் 14 அகன் படைத்து தமிழ் சீர்தாபனம் நாடுதக்கூடிய 4 வகை யோனிகள், 7 வகை தோற்றங்கள், 84 லட்சம் ஜீவரதம் முடிக்கூடிய இழந்தை பிரம்மாவுக்கு நுழைஞ்சி ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு பொறுப்பிலை பிறந்து தன்னன் புகழை கிடந்து சங்க திருப்பிலை இருந்து வகை ஏற்று தவழ்ந்த வேதை நெருப்பிலை நின்று கற்ற நிலைமை மறுப்பிலை பயின்ற பாவை மருங்களை வளர்கின்றார்கள் என் தாய் கலைமலை கண்டு வழங்கி ஆசி பெற்று இரண்டாவதாக ஸ்ரீ வைகுண்டம் சென்றது மரக்குடவாசன் சீமா நாராயணமூர்த்தி என் பாட்டன் பரந்தாமனை விண்ணவர் கோலை கோவியர் கொஞ்சம் மரமனை மாயனை மதுசூதனை கிருஷ்ணனை கர்மயோனனை ஆகிலை திகின்ற அனந்தனை கண்டு தரிசித்து ஆனந்தம் பெற்றுவிட்டு செலவு தெய்மானவன் கூடிய எனது பாட்டி மகாலட்சுமி தேவியார் கண்டு வணங்கி ஆசி பெற்று மூன்றாவதாக திருக்கையாய மலை சென்று பெற்றுக்கூடியவர் சிவபெருமான். ஆதி மரபும் இரு மரபும் உருவம் ஒப்பும் ஏதும் வரம்பு போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற முன்னனை ரூபமான பரமேஸ்வரன் கண்டு வணங்கி ஆசி பெற்று பூலோகம் வந்து இங்கே சூரியனை அளித்த செருந்தனிய திருத்தணியை மலை மேல வரக்கூடிய எம்பெருமான் தந்த பெருமானை நினைத்து வழிபடலாம் என்று நினைத்தாலும் கூட நமக்கு என்ன சாபம், எனக்கு என்ன சாபம், ஒரு சுப முகூர்த்த நாளைக்கு மேல் ஒரு இடத்தில் தங்கக்கூடாது. அவ்வாறு தங்கினால் என்னுடைய சிரசாகப்பட்டது 1000 அவை பாட்டி சொல்லுவா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம்
இப்ப நான் சொல்றேன், விஸ்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தவர்கள் மனப்பழக்கம், நித்த நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தகையும் கொடையும் பிறவி குணம், பிறப்புலையதெல்லாம். ஏன்னு கேட்டா, சித்திரம்னா ஓவியம். ஓவியத்தை எடுத்தவனே ஒரு ஆள் சரியா வரைஞ்சிட முடியுமா? முடியாது. என்ன ஆகணும்? கை பழகணும். அதே சித்திரமும் கை பழக்கம். செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னா எடுத்தவனே சரியா ஒரு தூய தமிழை உச்சரிச்சிட முடியாது. சரிங்களா? நாளை யூடியூப்ல ஓடணும், வாய முடிவு ஒழுங்கா உட்காந்து. அப்ப செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னா எடுத்தவனே ஒரு சரியான தமிழை அடிப்பிரலாமல் சரியா உச்சரிக்க முடியாது. அப்ப வசனங்களை பேசி பழக பழக நாக்குல அடிப்பிரலாமல் தூய செந்தமிழ் சொற்கள் வந்து அமருமா. அது போல 1008 சுக்கு சதங்கிற என் வாத்தியார் எனக்கு கொடுத்த வசனம் ஐயா. வசனத்துக்கு வாசிக்கலாங்கிற வரன்முறைய எந்த வாத்தியார் நீங்க கத்துக்கிட்டு வந்தீங்க? அப்படிங்கிற வரன்முறைய வாத்தியார் கத்து கொடுத்தார். நம்ம தமிழ் மக்கள் வசனத்துக்கும் வாசிக்கலாம். இயல், இசை, நாடகம். ஏனென்றால் பேச்சு, இசை. நீ கேட்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன், வாய் முடிக்க உட்காந்துருக்கியா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, தமிழ் மக்கள் தான் முதலாக வசனத்துக்கும் வாசிக்கலாம், நடக்கிற நடைக்கும் வாசிக்கலாம், பாவனைகளுக்கும் வாசிக்கலாம் அப்படிங்கிற வரன்முறையை கொண்டு வந்தவர்கள். உங்க தொழில் திறமையை காட்டுறதுக்கு நல்லா அதப்ப வீட்டுல இருந்தா தப்பு தப்பு நடிச்சிருக்காங்க. சரியா? ஏன்னா ராஜா வரும் பொழுது ராஜா பக்கத்துல பாணர்கள் அப்படின்னு இருப்பாங்க. பாணர்கள்னா யாரு? ராஜாவை பத்தி புகழ்ந்து பாடக்கூடிய பாணர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வரும்பொழுது ராஜாவுக்கு இருபுறம் நின்றுகிட்டு ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ திலக ராஜ மார்த்தாண்ட, இது வந்து வசனம் தானே. இப்ப இந்த வசனம் சொல்லும் பொழுது அரசவையில முரசறைவன் ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஆளுக்கு என்ன வேலை? சொல்லும் பொழுது முரசறைவார் ராஜா நடந்து வருவாரு. நான் சொன்னதுக்கு பேரு தான் வசனம். திருப்பி ஓயாம சொல்ல முடியாது, அடுத்த வசனமா நிறைய இருக்கு. அப்ப இப்படி சொல்லும் பொழுது வாசிப்பாரு யாரு? முரசறைவன். அப்ப அந்த தமிழ் மக்கள் தான் நடக்கிற நடைக்கும் சரி, பாக்குற பார்வைக்கு கூட வாசிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதெல்லாம் சரி, ஏத்துக்கிறேன். அது இவ்வளவு வசனத்தை விட்டு தலைவடிக்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதான் கொஞ்சம் குத்துது சாமி. நீ என்ன சொன்னீங்க? எப்படி நீ என்ன சொன்னீங்க? தலைவடிக்கணும்னு சொன்னேன். 1008 இங்க பாரு, இந்த உலகத்துல நல்ல மனுஷன் இருக்காருன்னா அது ஒரு ஆள் நான் மட்டும்தான். ஏன் தெரியுங்களா? ஏன் தலை வெடிக்கணும் அப்படிங்கறதுனால நமக்கு ஒரு அதாவது சொத்தோ பொருளோ வீணாயிருச்சு அப்படின்னா யாருக்கு நட்டம்? யாரு தொலைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நட்டம். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் ஏன் தலை வெடிச்சுன்னு வச்சுங்க, மத்தவங்க தான் நட்டம். ஏன் தெரியுமா? தலை வெடிக்கிறது 1008 சுக்கா, ஒரு சுக்குக்கு ஒரு நாரதர். அப்படின்னா மொத்தம் உலகங்கள் இருக்கிற 14 லோகங்கள் தான். அப்ப 14 லோகத்துக்கு போகிறதுக்கு இடம் இருக்காது. 1008 நாரதரம். அதனால ஆல்ரவுண்டுக்கார வீட்டுக்கு ஒரு 4 நாரதர், பெட்டிக்கார வீட்டுக்கு ஒரு 10 நாரதர், மிருதங்கக்கார வீட்டுக்கு முக்கியமா 1000 நாரதர். இங்க அனுப்பிச்சு விட்டுறாதீங்க சாமி, எனக்கு கல்யாணம் ஆகல, சந்தோஷமா வாழணும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா திகடச்சக்கர சமூகம் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர வெண்மணி அவரை விகடச்சக்கர மேய்ப்பதம் போற்றுவோம் என்று இசைப்பாடி வணங்கினால் இன்று கண்டிப்பாக கழகம் கிட்டும். அப்படி ஒருவேளை கழகம் கிடைக்கலன்னா நம்மளாம் பார்த்து ஏற்படுத்திட வேண்டியது கழகத்தை ஊர்ல. அப்படிங்கிற காரணத்தாலே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே,
அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வகிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா தீவிரமும் நல்ல குணம் அதிகமாம் அருளை கோபுரத்தில் வீட்டிற்கு செல்வ கணபதியை கைதொழுத வாழ் என்று விநாயகர் பெருமானை வழங்கிவிட்ட போதிலும் அபை பிராட்டி சொல்றா, இந்த உலகத்துல பாவங்கிறது தெரிஞ்சு செய்யறது பாவமா தெரியாம செய்யறது பாவமா? தெரியாம செய்யறது, தெரிஞ்சு செய்யறது தான் பாவம். தெரிஞ்சு செய்யறது தெரிஞ்சு செய்யறது பாவம். கவனமா இருக்கணும். தெரியாம செய்யறதுக்கு பேரு அதுவும் பாவம் தான். அதுவும் பாவமா? அது எப்படியா பாவத்துல சேரும்? சில பேர்ல சொல்றேன் நானு, சில பேர் தெரிஞ்சு பாவம் பண்றாங்க, சில பேர் தெரியாம பாவம் நம்ம பண்றாங்க. நீங்க பண்ற பாவத்தை விட எதனால சொல்றேன்னு கேட்டா, அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வகிற்றில் பிறந்த தொல்லைவோம். ஆத்தா வயிற்றுக்குள்ள ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளை இருக்கிறதுனால ஆத்தாவுக்கு தொல்லையா? பெத்த ஆத்தாவுக்கு தொல்லையா? வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை தாயை உதைக்குமா உதைக்காதா? உதைக்கும். இல்ல தெரிஞ்சு உதைக்குதா தெரியாம உதைக்குதா? தெரியாம தானே உதைக்குது. அதுக்கு என்ன தெரிய போகுது? அது பாவம் இல்லதானே? ஆனா பாவமா? எப்படி கேட்டா, இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது எத்தனையோ ஜீவராசிகள் சிற்றுயிர்கள் எறும்பெல்லாம் இருக்குல்ல, தெரியாம மிதிச்சுட்டு போயிடணும். அப்படின்னா எறும்புக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். தெரியாம தானே இருந்தாலும் நம்மளை மிதிச்சாரு, அதனால நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு வலிக்காம இருக்குமா? தெரியாம செஞ்சாலும் சிறு பாவங்கள் இருக்குமா? அதுபோல தாயினுடைய கருவறைக்குள்ள பிள்ளை உதைக்கும் போது அந்த பாவத்தை தீக்கணும் அப்படின்னா யாரை வணங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அபை கொண்டாந்து வைக்கிறார். செல்வ கணபதியை கைதொழுதகால். அது எந்த செல்வ கணபதிய? எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இறைவன் இருப்பாரு. சரிங்களா? உனக்கு குலசாமி எந்த ஊரியா? குலசாமி மணப்பாறை நல்லாண்டவர். மான்பூண்டி நல்லாண்டவர். அப்ப உனக்கு குலசாமி கிராம தெய்வம் எது? கிராம தெய்வம் முத்தாளம்மன். முத்தாளம்மன். உன் ஊர்ல இருக்க முத்தாளம்மன் எங்க ஊர்ல இல்ல. எங்க ஊர்ல 7 பிள்ளை பிடாரி அம்பாள்னு ஒரு ஆலயம் இருக்கு. உங்க ஊர்ல இருக்கா? இல்ல. ஆனா ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய இறைவன் மற்றொரு ஊரில் இருக்க வாய்ப்புகள் இல்ல. ஆனா அந்த உலகத்துல சைவம் வைணவம் சாத்தம் சௌரம் கௌமாரம் காணபதினா 6 சமயம். அப்ப கணபதி வழிபாடு என்பதுதான் இந்த கணபதி வழிபாடு தமிழகத்துக்குள்ள வந்த பிறகு எல்லா ஊர்லையும் சமமா விநாயகர் கோயில் உண்டு. மற்ற கோயில்கள் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா விநாயகரை வணங்க சொன்னா செல்வ கணபதிய, சித்தி விநாயகர் இல்ல, செல்வ கணபதியை காது கொடுத்து நாடகத்தை கவனிக்கணும். முதல்ல சிரிச்சு கொடுக்க கூடாது. அப்ப அதாவது ஏன் சித்தின்னு வருது எனக்கு. செல்வ கணபதியை வணங்கணும் அப்படின்னா சாதாரணமாக செல்வ கணபதியை வணங்க கூடாதான். அருணை கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணபதியை கையிருந்த காலம் கொண்டாந்து முடிக்கிறார். அருணை கோபுரத்துக்கு பாவத்தை போக்குறதுக்கு போய் தேடி போய் வணங்கணும்னா அருணை கோபுரத்துக்கு எங்க போறது? ஏன்னா ஒரு ஆலயத்துக்கு போறோம்னா போறது முக்கியம் இல்லை. திருவரங்கம், ஸ்ரீரங்கம் திருவரங்கம் போறோம், தஞ்சை பெரிய கோயில் போறோம், அழகர் கோயில் கூட போறாங்க ஒரு சில பேர். எதுக்கு போறாங்கன்னு தெரியல. அழகர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஒவ்வொரு ஆலயத்துக்கு போறோமே போகும் பொழுது கோபுரங்கள் நிறைய இருக்கும். அதாவது ஒளிப்பான்ல ஒளிக்கையில கூட கிழக்கு கோபுர வாசல் வழியாக வந்து மேற்கு கோபுர வாசல் வழியாக வெளியேறவும் பக்தர்கள் அப்படிம்பாங்க. அப்ப ஒவ்வொரு கோபுர வாசல்கள் அப்படின்னு இருக்குல்ல, இந்த கோபுரத்துக்கு என்ன வேறு, அந்த கோபுரத்துக்கு என்ன வேறு, இந்த கோபுரத்துக்கு என்ன வேணும், போய் ஆலயத்துல கடவுளை கும்பிடுறது முக்கியம் இல்ல, அதன் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அங்கே கோயில்ல என்ன சடங்கு சம்பிரதாயங்கள் அங்கே பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறது. அதுபோல அருணை கோபுரம் எங்க இருக்கு?
நாடகத்தை பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன் தெரியுமா? நாடகம் ஆனால் ஒரு ஆள் இருந்தால் போதும். இந்த வலையுடைய ஓட்டுறாருல்ல அண்ணன், இதை ஒரு ஆள் இல்லை, எத்தனை பேருங்க பார்ப்பாங்க? எத்தனையோ. அதுபோல் எல்லாரும் பார்க்கட்டும். எல்லாத்தையும் சேர்த்து நான் பொதுவாக கேட்குறேன். அருணை கோபுரங்கிறத எங்கே தேடி போய் பார்க்கணும்? நான் சொன்னேன், நாடகத்தை பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னது. நாடகத்தை பார்க்கறது கண்ணதை, கவனிக்கிறது எது? மூளை. அப்ப கண்டதே காட்சின்னு பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஆள் வந்தார், அந்த ஆள் வந்தாருன்னு கண்ணால பார்க்கலாம். ஆனா கவனிக்கிறதுக்கு பேர் தான் இவர் நல்ல முகர் சிங்கு நான் முழவு இல்லை, நான் முழவு வாசிச்சாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்கிறத கவனிக்கிறது மூளை. அப்ப வகுப்பறையில ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது, பாடத்தை நான் நடத்துறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்ல மாட்டாரு, பாடத்தை நடத்துறேன் கவனிங்க அப்படிம்பாரு. அப்ப மக்கள்லாம் ஆழ்ந்து உறைந்து கவனிக்கிறாங்க, அதனாலதான் பதில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அருணை கோபுரத்தை எங்க பார்க்கணும்னா திருவண்ணாமலை போயிருக்கீங்களா? நீங்க போனா போதும். திருவண்ணாமலைக்கு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. நெருப்புக்கு உண்டான ஸ்தலம் எந்த ஸ்தலம்? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தானே தீபம் ஏற்றுறாங்க, அந்த நெருப்பு தானே. அப்ப திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோபுரத்துல ஒரு கோபுரத்துக்கு பெயர் அருணை கோபுரம். அருணை கோபுரம் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, நம்ம ஊருக்கு அருகாமையில தான் எந்த ஊருக்கு? விராலிமலை. இந்த பகுதியில் முருகனுக்கு ஒரு சிறப்பான ஆலயங்கள் இருக்குன்னா, அடுத்து அதாவது அழகர்கள் இருக்கக்கூடிய என்ன ஆலயம்? பழமுதிர் சோலை. அடுத்து இந்த பக்கம் போனோம்னா விராலிமலை. அப்ப விராலிமலைக்கு சிறப்பு சேர்த்த ஒரு பக்தர் யாருன்னு கேட்டா, அவர் தான் அருணகிரிநாதர். திருப்புகழை எழுதினார்கள் அருணகிரிநாதர். முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கரை சத்தீஸ்வரன் முத்திக்கொரு வித்துக்கொருவரை எனபோதும் அப்படின்னு இந்த பாடலுக்கு சிறப்பு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா அருணகிரிநாதர். அப்பேற்பட்ட அருணகிரிநாதர் எப்படி தெரியுமா இருந்தாரு? கெட்ட பின்பு ஞானி, பல பொம்பளை பிள்ளையோட சுத்துறது. அப்படி சுத்தி முடித்த பிறகு கெட்ட பேர் வாங்கியாச்சு. கெட்ட பேர் வாங்கிய பிறகு என்னாச்சு? இப்படி எல்லாம் கெட்ட பேர் வாங்கிக்கினேன், இனிமே உசுரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இறப்பதற்காக திருவண்ணாமலைக்கு போறாரு. திருவண்ணாமலைக்கு போன உடனேயும் அந்த கோபுரத்துல ஏறி குதிக்க போறாரு. குதிச்சு விட்டாரு. குதிக்கும் பொழுது மகிழ் வடிவில் வந்த முருகப்பெருமான் தாங்கி அவருக்கு நாக்க நீட்ட சொல்லி நாக்கில் எழுதினாராம். அன்றையிலிருந்து திருப்புகழையே பாடினாராம். யாரு? அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் ஏறி குதிக்க முற்பட்ட கோபுரத்தின் பெயர் அருணை கோபுரம். அப்ப அவ்வாறு அருணை கோபுரத்துல உள்ள செல்வ கணபதியை வணங்கினா தாயுடைய கருவறைக்குள்ள உதச்ச பாவமே போயிருமா. அதனால நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் இல்லாம கருணையே வடிவான மச்சம் கூர்மம் பராக வாமன ராம பலராம பரசுராமா கிருஷ்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் பரந்தாமனை அனுதினம் வணங்கக்கூடிய நான் இன்று மட்டும் வணங்காதிருந்தால் கலகம் கிட்டுமா என்பதற்கு நாங்க பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் அழகை பாடுங்களே. எங்கள் பரந்தாமன் அழகை பாடுங்களே. கோடி தென்றல் தரும் ராகங்களே, கோடி தென்றல் தரும் ராகங்களே, கோடி தென்றல் தரும் ராகங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண தலைமுத்து புகழ் பாடுங்களே. உடல் கொடுத்த பூமிகளே எங்கள் குரு
என்னும் பாடம் கொடுத்தார். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். உடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு தோற்றமன் புகழ் பாடுங்களே. வந்தாடும் கங்கை மல தோட்டங்களே எங்கள் மதசோதன் புகழ் பாடுங்களே. உடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு தோற்றமன் புகழ் பாடுங்களே. நன்றி. பக்கமேளத்துக்கு நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? அதாவது சுந்தரரும் சேரமான் பெருமானும் 63 நாயன்காரில் 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த 2 பேத்துக்கு என்ன சிறப்பு கேட்டா, சுந்தரராகப்பட்டவர் நல்லா பாடுவாராம், சேரமான் பெருமானாகப்பட்டவர் நல்லா யாழ் வாசிப்பாராம். இது போல யாழ் வாசிப்பாராம், ஆய முடியா வாசிப்பாராம். 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, தருமபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. போனவனையும் சுந்தரராகப்பட்டவர் பாடி இருக்காரு, இவர் வாசிச்சிருக்கிறாரு. வாசிக்கும் பொழுது இந்த ஆளுக்கு உள்ள திமிரு மண்டக்கணும் வாசிப்பை குழப்பி விட்டு வாசிச்சிருக்காரு. யாரு? எதிர்நடை சேரமான் பெருமான் குழப்பி வாசிச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த சுந்தரர் இருக்காரு, சுந்தரர்னா அழகானவர் இருக்காரு. இந்த சுந்தரர் எப்படி வாசிச்சாலும் பரவாயில்ல, என்னால பாட முடியும், சரியா, தாளத்தோட பாடி கொடுங்க அப்படின்னு திறமையா பாடிட்டாரு. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஊருக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, அப்படி பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்க ஆள் நல்லா வாசிக்க வந்தாயா உன்னால பாட முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க. வந்துச்சு கோவம் யாருக்கு? சுந்தரருக்கு. என்னை விட பெரிய வாத்தியக்காரர்களோ அப்படின்னு கோவம். மறுபடியும் பாடுறேன், எங்க முடிஞ்ச வாசிக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டாரு. மறுபடியும் கதையை சொல்றீங்க, உங்களையா வாசிக்க சொல்றீங்க, நீங்க நல்லா வாசிக்கிறீங்க, இருக்கிற குழப்பம் விடாம இன்னைக்கு என்ன ஒண்ண காத்திருக்கீங்களோ, இப்படி வேற வசனத்தை கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல, முயற்சிப்போம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, வாசிக்கும் பொழுது கொடுக்குற சொல்லுக்கு தகுந்த மாதிரி வாசிக்க திறமை இல்லை. அந்த ஆளுக்கு யாழ் நரம்பு அருந்து போச்சு. அப்பதான் சொன்னாராம், யாழ் நரம்பு அருந்து போச்சு, உங்க பாட்டுக்கு தக்கன என்னால வாசிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். அவரே ஒத்துக்கிட்டாரு, வாசிக்க தெரியலன்னு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படி இந்த ஒத்துக்கிட்டினேன், இப்படி என்னால வாசிக்க முடியலையே யாழை, என்ன பண்றது, இனிமே என்னால வாசிக்க திறமையும் இல்லை, நல்லா நீங்க பாடிட்டீங்க, அதனால இந்த யாழை நான் முறிச்சு போட்டு போறேன் அப்படின்னு யாழை முறிச்சாராம். அப்ப இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானாகப்பட்டவர் காட்சி கொடுத்து, யாழை முறிக்காத, அவர் பாடிய பாடலுக்கு உனக்கு நான் குருநாதரை வந்து கத்து தர்றேன் எப்படி வாசிக்கணும்னு அப்படின்னு யாழை எடுத்து வாசிச்சு கத்து கொடுத்தாராம். யாழை முறிக்க விடாமல் முற்பட்டதால் அந்த இறைவனுக்கு பேர் என்ன தெரியுமா, யாழ் முறிநாதர் அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டு. என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு கதை சொல்லுவேன், எங்க அம்மையார் கத்து கொடுத்தது. அப்ப யாழை முறிக்க விடாம பாடல் பாட வச்சாரு, கத்து கொடுத்தாரு, சரிங்களா. அது போல எம்முடைய பாடலை அழகுபடுத்த நினைச்சு யாழை முறிக்க பாக்குறீங்களா? ஒரு விஷயம் தம்பி, ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். ஒளிபெருக்கில ஏதாச்சும் பிரச்சனைன்னு வச்சுங்க, வேற பொருளை மாத்திடலாம், மாத்திட்டு கொண்டாந்து உடனே வைக்கலாம். இது போல பழவாத்தியத்துல ஏதாச்சும் ஒரு பொருள் பிரச்சனைனா வீட்டுல மாத்திட்டு வேற பொருள் எடுத்து கொண்டாந்து வைக்கலாம். உங்க பெட்டியில பிரச்சனைனா மாத்திட்டு வேற பொருள் கொண்டாந்து வைக்கலாம். மிருதங்கத்துல பிரச்சனைனா பக்கத்துல ஊர் இருக்கு, உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு எடுத்து வந்து வச்சிருவீங்க. தாளம் எந்த பிரச்சனையுமே இல்லை, தாளமும் பிரச்சனை இல்லை, தாளக்காரனும் பிரச்சனை இல்லை எந்த ஊர்லயும். அப்ப எல்லாத்துலயும் பிரச்சனைனா மாத்திடலாம். ஆனா தொண்டை அன்னைக்கு சரியில்லைன்னா தொண்டையை பிச்சு ஓரமா வச்சுட்டு வேற தொண்டையை மாற்றி வர முடியுமா? முடியாதுல்ல. அது போல தொண்டையெல்லாம் அன்னன்னைக்கு அமையிறது இறைவன் கொடுத்த வரம். தொண்டை நல்லா இருக்குன்னா 2 ஆள் பேத்தாட முடியும். யார் தெரியுமா? ஒன்னு ஒளிபெருக்கி நிலையத்தார், இன்னொன்னு வெட்டிக்கார். இவங்க 2 பேத்தினாலதான் வரக்கூடிய ஆட்களுக்கு தொண்டை நல்லா இருக்கும், சரிங்களா? இல்ல அவரெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்ப ரொம்ப சந்தோஷம் ஆகுதுண்டா. அதனால இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்ற இடத்துல வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும், வந்தால் போகாதது புகழும் படியும், தானாக வருவது இளமையும் உப்பும், தன் கூடவே இருப்பது பாவமும் புண்ணியமும், அடக்க முடியாத ஆசையும் துக்கமும், பிரிக்க முடியாதது பாசமும் பந்தமும், எல்லோருக்கும் சமமானது இந்த உலகத்தில் பிறப்பும் இறப்பும் என்பார்களே. சும்மா நீ வேற யூடியூப் ஓடுது. அப்ப பிறப்பும் இறப்பும் இந்த உலகத்துல சமமானது அப்படின்னா, பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த உலகத்துல பேர் வாங்கணும்னா என்ன பேர் வாங்கலாம்? நல்ல பேரை வாங்கணும். ஆனா அந்த உலகம் நமக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? ஒரு தாயினுடைய கருவறைக்குள்ள இருந்து ஒரு பிண்டமாக்கப்பட்டது உசுரோட வந்து வெளியே விழுந்துச்சுன்னா
அதுக்கு இந்த உலகம் வைக்கிற பேர் என்ன பேரு? விடுகா. ஏய், ஒரு தாயுடைய கருவறைக்குள்ள இருந்து ஒரு பிண்டமாகப்பட்டது உசுரோட வந்து விழுந்துச்சுன்னா இந்த உலகம் அதுக்கு வைக்கிற பேரு குழந்தை. உசுரோட வந்து விழுந்தால் குழந்தை. இதே இந்த குழந்தையாகப்பட்டது வளர்ந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடம் போச்சுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போன இடத்துல அந்த குழந்தைக்கு வைக்கிற பேரு பள்ளி மாணவர். அடுத்து இந்த உடம்புல ஓட்டை போடணும். எந்த இடத்துல ஓட்டை போடுறதுக்காக விழா வைப்பாங்க? ஓட்டை போட்டாச்சு உனக்கு போட்டலாம் கொஞ்ச நாள்ல. அப்ப காதுல ஓட்டை போடுறதுக்கு ஒரு விழா வைக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் காதணி விழா. அதுக்கு பத்திரிகை அடிப்பாங்க. என்ன சொல்லி பத்திரிகை அடிப்பாங்க? திரு வளர் செல்வன். திருங்கிற வார்த்தை அவன்கிட்ட வளர்ந்துகிட்டு போகுது, அதனாலதான் அவனுக்கு பேரு திரு வளர் செல்வன். இதுவே திருமணத்தின் பொழுது அவனுக்கு பத்திரிகைகளை அடிப்பாங்க. எப்படி? திரு நிறை செல்வன், திரு வளர் செல்வன், திரு நிறை செல்வன் அப்படிம்பாங்க. சரிங்களா? அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது. திரு நிறை செல்வன். திருங்கிற வார்த்தையை நிறைக்கும் தன்மையுடைய ஒரு ஆண்மானாக வளர்ந்து வந்துட்டேன், இவனால குடும்பத்தை காப்பாற்ற முடியும், திருமணம் பண்ணி வைக்கலாம், திருங்கிற நிறைக்க போறேன். அப்ப அதனால அவனுக்கு பேரு திரு நிறை செல்வன். இதுவே திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமணத்தின் பொழுது பக்கத்துல ஒரு பொண்ணை உட்கார வச்சு மாலையும் கழுத்துமா உட்காந்தாங்கன்னா அவனுக்கு வைக்கிற பேர் இந்த உலகம் மாப்பிள்ளை. பெத்தவங்களே கூட மாப்பிள்ளையை கொட்டிவாங்க அப்படிம்பாங்க. அப்ப மாப்பிள்ளை அப்படிங்கிற பேரு. அடுத்து பாருங்களேன், ஒரு பிள்ளையை பத்திரானா அவனுக்கு வைக்கிற பேரு தகப்பனார், அப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா நாடி நரம்பெல்லாம் சுருண்டு போய் படுத்து கிடந்தான அவனுக்கு இந்த உலகம் வைக்கிற பேரு நோயாளி, சீக்காளி அப்படின்னு. இதுவே இந்த மூச்செல்லாம் எதுக்குமே இல்லாம கிடந்தானா அவனுக்கு வைக்கிற பேரு பிணம். அப்ப பிறக்கும் பொழுது குழந்தைன்னு வச்ச அந்த உலகம் இறக்கும் போது புணம்னு வச்சிருச்சு. இடையில தான் வைக்கிற பேர்கள் பூரா. எடுத்தவனே இந்த உலகம் எல்லாமே குழந்தைன்னு சொல்லும், இறக்கும் பொழுது புணம்னு தான் சொல்லும் எல்லாமே இந்த உலகம். சரிங்களா? அதற்கு இடையில நல்ல பேர் வாங்குறதும் கெட்ட பேர் வாங்குறதும் யாரு கையில இருக்கு? நம்ம கையில இல்ல. நம்ம யாரோட சேர்ந்துக்கிட்டு அலையிறோமோ அவங்க கையில இருக்கு. அதனாலதான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு திருவள்ளுவர். சரிங்களா? ஒருத்தனை பார்த்து அவன் எப்பேற்பட்டவன் சொல்றதை விட அவன் யாரோட சேர்ந்துக்கிட்டு அலையிறவன் தெரிஞ்சா போதும், அவன் எப்பேற்பட்ட குணம் உடையவன் அப்படின்னு சொல்லிடலாம். அதனாலதான் குணத்தை பார்க்கணும், குற்றத்தை பார்க்கணும். குணம் அதிகமாக இருந்தால் அவனை நண்பனாக ஏற்றுக்கொள், குற்றம் அதிகமாக இருந்தால் அவனை ஒருபோதும் நண்பனாக ஏற்றுக்கொள்ள கூடாது. சரிங்களா? அப்ப இந்த வாழ்க்கையில பெத்தவங்க எங்க அப்பாவுக்காக நான் நல்லவனா இருக்கேன், எங்க அம்மாவுக்காக நல்லவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லாம இந்த உலகத்துல யாருக்காக நல்லவங்களா இருக்கணும்? நமக்கு நம்ம தான் முதல்ல நல்லவங்களா இருக்கணும். சரிங்களா? என்கின்ற காரணத்தாலே உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தடைவாசல் இது யாரே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் வண்டி ஓட சக்கரங்கள் இருந்து மட்டும் வேண்டும், அதில் இருந்து ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து முன்னால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அங்கு அர்த்தம் உள்ளது.
இருக்கிறோமோ அந்த இடத்தை பொறுத்து தான் நமக்கு மதிப்பு. கண்டிப்பா நல்லவனா இருந்தா கூட தீயார் இருக்கும் இடத்துல போய் சேர்ந்துருன்னா அந்த உலகம் எப்படி பார்க்கும்? பனைமரத்தடியில இருந்து பாலை குடிச்சா அந்த உலகம் சொல்றது அப்படிதான் சொல்லணும். அது போல நம்ம இருக்கும் இடத்தை பொறுத்து தான் இந்த உலகத்தின் மதிப்பு. என்ன காரணம் கேட்டா, அதாவது கோயில்ல திருவிழா வைக்கிறோம். திருவிழா கும்பாபிஷேகம், நன்னீராட்டு விழா, திருக்குடமுழுக்கு அப்படின்னு சொல்லி கும்பாபிஷேகம் வைக்கிறோம். கும்பாபிஷேகம் வைக்கும் பொழுது கோயிலை கட்டுனவர் வர்றாரு, கோயிலுடைய கும்பத்துல தண்ணியை ஊத்துங்கன்னு இந்த ஆளுங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இதுவே பெரிய முக்கியஸ்தர் வர்றாரு, பணக்காரர் வர்றாரு, முதலமைச்சர் வர்றாரு, நாட்டை ஆள்றவர் வர்றாரு, அரசன் வர்றாரு, கோயில் கும்பத்துல தண்ணியை ஊத்துங்கன்னு இந்த உலகம் சொல்லுமா? சொல்லாது. 6 அறிவு படைத்த மனிதனு எவ்வளவுதான் வந்தாலும் கும்பாபிஷேகம் நிறைவடையாது. யாரு வந்தா கும்பத்துல தண்ணி ஊத்தணும்? இப்பதான் கூட்டத்துல ஒளி கேட்க ஆரம்பிக்குது. என் வாத்தியார் சொல்லிக் கொடுத்த விஷயத்துல கூட்டத்தை எப்படியாவது கவனத்தை திசை திருப்பிட்டின்னு வச்சுக்க, நீ நின்றலாம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்த இந்த காலத்துல கண்டிப்பா. அதாவது தண்ணிக்குள்ள விட்டு எறிஞ்ச பந்து திருப்பி கைக்கு கிடைக்குமா? இதே சுவத்துல நம்ம விட்டு எறிஞ்ச பந்து சுவற்று வந்துடும். அது போல இப்படி கொடுத்தோம்னா உடனே வருது பார்த்தீங்களா? அப்ப நாடகத்தை கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப கும்பாபிஷேகத்தின் பொழுது கருடன் வந்தால் மட்டுமே கும்பாபிஷேகம் நிறைவடையும். அதான உண்மை. அந்த கருடனை வான்னு கூப்பிடுறது அந்த ஊர்ல கும்பாபிஷேகம் வைக்கக்கூடிய மக்கள் கையெடுத்து, கடவுளே எப்படியாவது வந்து ஊர் மானத்தை காப்பாத்திரு, நாங்க புனிதமா இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை பண்றோம் அப்படின்னு பக்கத்து ஊருக்காரங்க கூட சொல்லிடக்கூடாது. அந்த ஊரை என்ன செஞ்சா கூட தெரியல, கருடனே வரலையான்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு கையெடுத்து கும்பிடும் வர சொல்லி. வீட்டுல கோழி குஞ்சம் தூக்குச்சுன்னா நம்ம ஆத்தா மாரில பேசுறது எப்படி பேசுவாங்க? சனியே வந்துருச்சு வாரு பேசுவாங்கல்ல. அப்ப வான்னு கையெடுத்து கூப்பிட்டு கும்பிட்ட உலகம் வேணாம்னு புறக்கணிச்சு ஒதுக்குறது எப்ப? வீட்டுக்கு வந்தா. இதுவே கோயிலுக்கு பக்கத்துல ஒரு புற்று இருக்கு அப்படின்னா அந்த புற்றுல ஒரு பாம்பு வந்து வெளியே படம் எடுத்து நின்றுச்சுன்னா மறுநாளே இந்த புத்து மஞ்சளை கொட்டி குங்குமத்தை கொட்டி மாலையை போட்டு கையெடுத்து கும்பிடும். அந்த பாம்பு வீட்டுக்கு வந்துச்சுன்னா அடிச்சு கொன்னே விடுறது. இதுவே பாருங்களேன், கோயிலுக்குள்ள போனோம்னா ஒவ்வொரு இறைவனுக்கு முன்னாடியும் இறைவனுடைய வாகனம் இருக்கும். விநாயகர் பெருமான் தான், விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி என்ன வாகனம் இருக்கும்? மூஷிக வாகனம் இருக்கும். அப்ப அது போல சிவனுடைய கோயிலுக்கு போனோம்னா நந்தி இருக்கு. நந்திங்கிறது யாரு? காளை மாடு. அந்த காளை மாட்டை சும்மா இருக்கிறது நம்ம ஆளுங்க போய் காதல ஓதுறது, கடவுளே நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், அது இதுன்னு ஓதுறது. சிவபெருமாட்டை எடுத்து நந்தி பகவான் சொல்லுவாராம். அப்ப அங்க போனா கல்லா இருக்க சிலையை கும்பிட்டுருவோம், ஆனா வீட்டுல அதே காளை மாடு வண்டி இருக்கலன்னா சாட்டை பேச பாரு உனக்கலாம் அப்படின்னு சாட்டை எடுத்து அடிப்போம். இந்த உலகம் அப்படிதான். இப்ப நம்மளுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அதாவது மதுபான கடைக்கு போறோம், கடைக்கு உள்ள இருந்து மதுபானத்தை கையில எடுத்து கொடுப்பாரு, அவருக்கு இந்த உலகத்துல மதிப்பு. கையில வெளியே வாங்குறவனுக்கு குடிகாரன், அவர் அரசு ஊழியரியா உள்ள மதிப்பு கொடுப்பாங்க. இதை வெளியே வாங்கி குடிக்கிற ஆளுகளுக்கு குடிகாரங்கிற பட்டம். சரிங்களா? அப்படிலாம் இல்லாமல் நம்ம எந்த உலகத்துல எவ்வாறு இருக்கிறோம் என்பதனை பொறுத்தே, இருக்கும் இடத்தை பொறுத்தே இந்த உலகத்துல நமக்கு மதிப்பு என்ற காரணத்தாலே இப்படியாக பாடிக்கொண்டே வேள்விமலை சாரல் வழியாக வந்து கொண்டிருந்தாலும் சென்னில உடையை கொண்டு செங்கதோடு சிரித்து புறப்பட மலர்கள் சிரித்தனன் புள்ளினங்கள் புது தெம்போடு செய்வாட துவங்கின பெரிய மலை. அதன் அடிவாரத்தில் அழகு மலர் சோழ இந்த கவின் ஒரு காட்சியுடன் தான் வேலிமலை சாரல் ஞானமான என்று சொல்லி நாத பந்தும் கடந்து காணொலி வரைஞ்சு விட்டு கடவுளி வரமானந்தம் தானனும் இவை இரண்டும் கவித்து தான் வசம் கட்டு மோனமும் கடந்து எப்பான் முடிந்தவன் தான் இந்த உலகத்தில் ஞானியாக முடியும் என்கின்ற காரணத்தாலேயே நதியோரம் நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது நானந்த ஆனந்தம் என் சொல்ல
ஆலோலம் சோ கிங்கிரி சிலம்பு மணி சங்கம் யாழ் வேகுழல் பேரி மத்தளம் குயிலின் குரல் இருக்கக்கூடிய தசநாதங்களும் இருந்து இசைக்கின்ற இசையை விட தேனும் இனிய செந்தமிழ் சொல்லெடுத்து ஆலோலம் பாடுகிறாள் இங்கே ஒரு வள்ளி என்று சொல்லக்கூடிய சீமாட்டை நம்மளை விடத்து முன்னே காட்டி இன்று கண்டிப்பாக நடத்த வேண்டும் ஒரு போட்டி, தமிழ் யுத்த போட்டி என்ற காரணத்தாலே இவள் எப்பேற்பட்ட அளவுடையவள் என்று கேட்க போனால், அதாவது நீங்க எத்தனையா வந்திருக்கீங்க தம்பி? ஒளிபரிக்க அமைக்க தானே வந்திருக்கீங்க. நீ எப்படி வந்திருக்க? நீ எப்படி வந்திருக்க? ஏன் சாமி நீ எதுக்கு வந்திருக்கீங்க? இல்ல தெரியாம கேட்கிறேன். என்ன நான் தெரியாம இருக்கேன். என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? நம்ம வாசிக்கிறோம். வாசிக்க வந்திருக்கீங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? வேடிக்கை பாக்குறாங்க. நம்ம நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? எதுக்கு? இந்த வெள்ளமலை பட்டிக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். பொய் சொல்ல உண்மைதான். ஏன்னா பொண்ணு பார்க்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பொண்ணு பார்க்கலையோ மாப்பிள்ளை பார்க்கலையோ மாப்பிள்ளை நல்லா ஆளான்னு சொல்லி வீட்டுக்காரவள்கிட்ட கேட்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரவள்கிட்ட கேட்பாங்க, ஏற்கனவே பார்த்தவங்கள. அப்ப பொண்ணு வீட்டுக்காரவள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? பிள்ளை நல்ல பிள்ளையா, நல்லா இருக்கா அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட விசாரிப்பாங்க? ஏற்கனவே பார்த்தவங்கள்ட்ட தான் விசாரிப்பாங்க. அப்ப நான் வள்ளியை பெண் பார்க்க வந்திருக்கேன். வள்ளி இது வரைக்கும் நான் கண்ணால பார்க்கல. பொண்ணை நீங்க பாத்தீங்களா எல்லாரும்? வள்ளி நல்லா இருக்கா? அருமையான புள்ள, தங்கபாண்டி எனக்கு ஏத்த புள்ள, தங்கபாண்டி எனக்கு ஏத்த புள்ள. தப்பா நான் சொல்றேன்? தங்கபாண்டியன்னா என்னது? இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு உலோகத்தால் ஆன சிலைகள் இருக்கும். இப்ப கோயில் கருவறைக்குள்ள போனோம் அப்படின்னா கல்லால் ஆன சிலைகள் இருக்கும், கற்சிலை. அதுபோல தங்கத்தால் ஆன சிலைய பொற்சிலை அப்படிம்பாங்க, பொன்னால் செய்யப்பட்ட சிலை. சரிங்களா? அப்ப தங்கத்தால் செய்யப்பட்ட சிலை பொற்சிலை அப்படிம்பாங்க. அது போல பாருங்களே, ஒவ்வொரு ஐம்பொன் சிலை கூட இருக்கும். ஆனா இன்னைக்கும் முருகப்பெருமான் தங்கத்தாலான சிலையில பவனி வரக்கூடிய மலையிலே பவனி வர்றாரு. அது எந்த ஊர்ல? பழனியில. அங்க அவர் எந்த உலோகத்தால் ஆனவர்? தங்கத்தால். தங்கத்தேர். தங்கத்தேர் அவரும் தங்கம் தான் இங்க. அப்ப தங்கத்தால இருக்கக்கூடியவர் அவரு. மதுரை என்பதில உக்கிர பாண்டியனாக அவதரிச்சவர் யாரு? அவரும் முருகப்பெருமான். அங்க தங்கம் இங்க பாண்டி, அங்க தங்கம் இங்க பாண்டி. அப்ப தங்க பாண்டிக்கு பொருத்தமான ஒரே ஆள் வள்ளிதாயா. அதனால அந்த வள்ளியை எவ்வாறெல்லாம்
தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ இவர் தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றுதன் தோளில் துஞ்சியதோ இப்படியாக பாடிக்கிட்டு இன்னைக்குதான் முதன் பாடுறேன் இந்த பாட்டை. இப்படி பெருமைக்காக சொல்றேன். நன்றி. இருந்த போதிலும் கூட இந்த பெண்மணியாளை எவ்வாறெல்லாம் மறுபடியும் வர்ணிக்கலாம் என்று பார்த்தால் மைவடிவ கொள்ளையாட்டம் பதனத்தை கட்டு நிகழ் ஒவ்வா மதியை மானை செய்வடிவை சிற்றடையை வேதோலை படைத்த படிப்பை போலவோ யானையில் உண்மையாக கைப்படிய திருமணத்தை படைத்து இவளையும் படைத்தவன் கமலத்தானே என்று கவித்துவமாக இந்த பெண்மணியாளை வர்ணித்தால் கண்டிப்பாக பிறக்கும் இசைப்பாட்டு என்ற கருத்தை ஒரே ஒரு கீர்த்தத்தால் இந்த பெண்மணியாளை மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உன்னைத்தானே உருகுவதேனோ இளக்காற்றே கைகள் வீசிவா இதழ் சேரும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி
நாடகத்தில் நம்ம முன்னேறணும் அப்படின்னு வச்சுங்க, எவ்வளவு திறமைசாலியாக கூட முன்னேற முடியாது. யாருடைய துணை வேணும் அப்படின்னு கேட்டால், யாராவது ஒருத்தர்கள் நாடகத்து துறைக்குள்ளே இருக்கிறவங்க முன்னேற்றி விடணும். எத்தனையோ பேர் எனக்காக முயற்சி பண்ணாங்க. அதில் நீங்களாம் சேர்த்து எப்போ வீட்டில் இருக்கும்போது கூட நினைப்பேன். சரவணன் அண்ணன் சொல்லுவார், எப்போ தம்பியா அண்ணன் தெரியல, நமக்கு நண்பர்களே சொல்லிக்குவோமே சொல்லுவாப்புல, நல்லா பண்ணுறாப்புல இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி முன்னேற்றினா பரவாயில்லன்னு கலைஞன் அதிகமாக சொல்லுவான். கேள்விப்பட்டேன் அவர் சொல்ல, உண்மையிலே சொல்கிறேன். அப்போ அவரெல்லாம் சொல்லுவார். அப்போ தம்பியெல்லாம் நிறைய இப்படி பாடணுண்ணே அப்படி பாடணுண்ணே அப்படிலாம் ஆரம்பத்தில் பழகும் பொழுது, இன்றைக்கி புதுக்கோட்டையில் இந்த பயிரையும் போட்டால் நாடகம் நல்லா இருக்குங்கன்னு சொல்கிற அளவுக்கு முன்னேறிக்குன்னு அந்த மாதிரி பக்கம் மேலே ஆரம்பத்திலலாம் அண்ணனை தான் சந்திச்சு, திண்டுக்கல் பகுதியில் இருக்கும்போது அண்ணனை தான் சந்திச்சு உங்களை அதிகமாக. அப்போ நான் முன்னேறணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நல்ல பக்கம் மேலே நம்ம தினமும் நாடகத்துக்கு போனால் கூட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஊரில் மாற்றி போட்டுறதாக இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்புலையும் என்னைய முன்னேற்றமாக கொண்டு போனவங்களுக்கு சிறந்தாலும் நன்றி. அது இல்லாமல் மற்ற கலைஞர்கள்லாம் இருக்கலாக உள்ள நம்மளை முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணவங்க, அவங்களுக்கு சிறந்தாலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பெண்மணியால் யார் என்று பார்த்தால், முன்பொரு சமயத்தில் மகாவிஷ்ணு தோன்றிய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி இருக்கக்கூடிய இரு பெண்ணாகப்பட்ட முருகப்பெருமானை மணக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை இப்பவே மணக்க முடியாது, அடுத்த பிறவிலே மணப்பேன் என்று கூற, அடுத்த பிறவிலே தேவேந்திரனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரும் நாளிலே சூர சம்ஹாரம் முடித்த பிறகு திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து விட்டார். சுந்தரவள்ளியாகப்பட்டவள் சுதந்திரவள்ளியாக திரைச்சோலை மத்தியிலே ஆளுநம் சோ என்று ஓட்டிக் கொண்டிருக்கிறார். நாம் எவ்வளவுதான் திரைசை பாடல்களை எடுத்து பாடினாலும் கூட, அழகை வந்தால் கூட, சங்கரதாஸ் சுவாமிகள் எவ்வாறு வர்ணித்திருக்கிறார் என்பதை பார்த்தால், சுந்தரம் நிறைந்ததும் சிறந்த மங்கையவள் எந்த உலகுங்கு என்றார். என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யாரோ ஒரு வனக்காவலர் அங்குமிங்கு உலாவிக் கொண்டு அந்த இடத்தில் சென்று கழகத்திற்கான வாய்ப்புகள் ஏதேனும் கிடைக்கிறதா என்று அந்த அளவை முயற்சி பண்ணி வரணும்.